Daily. Taste the Daily. வண்டிக்கு முன்னாடி குதிரையை வச்சு ஓட்டுறதுங்கிறது ஒன்று, குதிரைக்கு முன்னாடி வண்டியை கொண்டு போய் தள்ளணுங்கிறது இன்னொன்று. இப்போ இந்தியாவில் இந்த மறுவரையை பற்றி எந்த விதமான ஒரு சின்ன விஷயம் கூட எழலை. அது எப்போ எழுணும்னா அந்த 20 வருஷம் 25 வருஷம் 2004 2009 அதை முடிவிட்டு அதுக்கு பிறகு 20-25 வருஷங்கள் கழித்து தான் அது ஸ்டாக் ஆகும். இப்போது அந்த மறுவரையறை ஆணையம் ஒன்றே உருவாக்காத நிலையில் எதனுடைய அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற ஒரு கருத்தை 8 தொகுதிகள் குறைக்கப்படும் என்ற ஒரு பீதியை கிளப்புகிறார். அது வேற ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வேறு எதையும் வைத்து அரசியல் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது. ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனநிலை வேகமாக அதிகரித்து வருகிறது. அதில் இருந்து திசை திருப்புவதற்காக ஏதோ மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிப்பதை போன்ற ஒரு கருத்து உருவாக்கி அதற்குள் எல்லாரையும் ஒன்றிணைத்து இதற்கு அவர்கள் மீண்டும் தலைமை தாங்கி மீண்டும் 2026 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நப்பாசையின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்காக தவிர இது உண்மைக்கும் அவர்கள் சொன்னதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அது ஒருவேளை அந்த மறுவரை ஆணையம் உருவாக்கப்பட்டு அவர்கள் எதனுடைய அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப் போகிறார்கள் என்பது அவர்கள் தெரிவித்தால் அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வரும் பட்சத்தில் அதில் அதை பற்றி நாம் ஆலோசிக்கலாம். அதுவும் திமுகவினுடைய தலைமையில் யாரும் போக மாட்டார். ஏன்னா 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து ஒரு வருஷம்தான் ஆச்சு. 40 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன வேலை? நீங்கள் நாடாளுமன்றத்தில் வலிந்து குரல் கொடுக்க வேண்டியது தானே. உங்கள் வேலையை உங்கள் கடமையே விட்டு போட்டு நீங்கள் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டுறது எதற்காக? யாரை ஏமாற்றுவதற்காக? இப்படித்தான் நீட்டுக்காக தமிழ்நாட்டு மக்கள் அணிதிரள வேண்டும் என்று சொல்லி 2019 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. முதல் கையெழுத்து போடும் ரகசியம் இருக்குன்னு சொல்லி 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அப்போ இந்த தேர்தலுக்கு ஏதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்கணும், மத்திய அரசுக்கு எதிராக உருவாக்கணும். அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க தான் பாதுகாவலர்கள் போன்ற ஒரு பிரமையை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுக்களை வாங்க வேண்டும் என்பதை தவிர மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் சொன்னதில் உண்மை எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு அது 40 அரசியல் கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். அது புதிய தமிழகம் கட்சி நிச்சயமாக பங்கேற்காது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.